அன்பிலே பரிசுத்தமானவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய அழைப்பு. இதை நிறைவேற்றினோமானா நாம பாக்கியவான்கள், நிறைவேற்றாவிட்டா துர்பாக்கியவான்கள். அன்பில் பரிசுத்தமானவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் ஆகணும். அவருக்கு ஒரு சபையை கட்டணும் இல்லை, அதுல எல்லாம் அவர் திருப்திப்படல. என் பிசினஸ் ஆண்டர் ஆசீர்வதிக்கணும், நான் சந்தோஷப்படுறேன். நான் வேணா சந்தோஷப்படலாம், அவர் சந்தோஷப்பட மாட்டார். நான் அன்பில் பரிசுத்தமானவனாகவும் குற்றமற்றவனாகவும் இருந்தால் தான் அவர் சந்தோஷப்படுவார். அதுக்காக தான் என்னை அழைச்சிருக்கிறாரு. என் கண்கள் சரியா பார்த்தா என் சரீரம் முழுக்க வெளிச்சமா இருக்கும், அது தப்பா பார்த்தா சரீரம் முழுக்க இருளா இருக்கும். என் கண்கள், என் நோக்கம் கிறிஸ்துவ பின்பற்றதுனுடைய நோக்கம், உலகத்துல வாழ்வதன் நோக்கம் இதுதான். அன்புல பரிசுத்தமும் குற்றமற்றவனுமாக இருக்கணும். எபேசியர் 1:3. இந்த நோக்கத்தை நிறைவேற்றினோம்னா தேவன் நம்மகிட்ட சந்தோஷப்படுவாரு. அவரை பிரியப்படுத்துறோம். அன்பு பொறுப்பு எடுத்துக்கொள்றது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வச்சுக்கவும், மற்றவங்க குறைகளை ஏற்றுக்கொள்வதும் அதான் அன்பு. மற்றவங்களை கரெக்ட் பண்றது அன்பு இல்லை, அது டீச்சர் செய்யற வேலை. யாருமே டீச்சரா இருக்கலாம், ஆனா மற்றவங்களை ஏற்றுக்கொள்வது தான் இயேசு கிறிஸ்து. அவங்களுடைய குறைகளோட ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுடைய தவறுகளை நம்ம சகிச்சுக்கணும். அவங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு ரைட் இருக்கு, அதை சகிச்சு கொள்ளக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. குடும்பம்னா அப்படிதான். பிள்ளைங்களுக்கு உரிமை. அவங்க உடைப்பாங்க, கிழிப்பாங்க, நாசமாக்குவாங்க, விளையாடுவாங்க, நம்ம சம்பாதிக்கிற பொருள்களை வீணாக்குவாங்க, நேரத்தை வீணாக்குவாங்க, படிக்காம பொழுது வீணாக்குவாங்க, பொறுப்பு இல்லாமல் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு பொறுப்பே இருக்காது. அவங்க தான் பிள்ளைங்க. பெற்றவங்க பொறுப்பா நடந்தா தான் அங்கே குடும்பம் இருக்கும். அவங்க செய்கிற தவறுகளாட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கு, பொறுத்துக்கிட்டு அவங்க குறைகளை ஏற்றுக்கொள்வதனால தான் குடும்பமும் இருக்கு. அவங்கள சகிச்சு கொள்றவங்க தான் பெற்றவர்கள், ஏற்றுக்கொள்றவங்க தான் பெற்றவர்கள். திருத்தலாம், ஒரேடியாக எல்லாரையும் திருத்திட முடியாது. நம்ம சகிக்க 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 தான் பிள்ளைகளை திருத்ததுக்கான உரிமை நம்ம மேலே கிடைக்கிது. சகிக்காம கரெக்ட் பண்ணவே முடியாது. யாரையும் திருத்துறது நம்முடைய வேலை இல்லை. நாம் அவங்க சகிக்கிறத பார்த்து அவங்க திருந்துவாங்க. எவ்வளோ தூரம் சகிச்சுட்டு இருக்கணுன்றதை பார்த்து தான் அவங்க திருந்துவாங்க. இதுதான் குடும்பம். பெரியவங்களுக்கு பொறுப்பு, சிறியவர்களுக்கு உரிமைகள், தப்பு செய்ய உரிமைகள். அதுதான் சர்ச். சர்ச்சும் அப்படிதான். சர்ச்சை நடத்தவன் முன்னாடி இருக்கவன் முன்மாதிரியாக இருக்கணும். எப்படி குறைகளை ஏற்றுக்கொள்றதுனால திருத்துறது யாருமே செய்யலாம். அவன் டீச்சர், அவன் சவிக்கலாம், அடிக்கலாம், பயமுறுத்தலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. சகிச்சு கொள்றாரு, ஏற்றுக்கொள்றாரு. அவங்க குறைய தான் குறையாது, அவங்களுக்காக தான் அடிப்படுறதுக்கு இடம் கொடுக்குறாரு, நஷ்டப்படுறதுக்கு இடம் கொடுக்குறாரு. நம்முடைய பாவங்களுக்கு அவரே அடிக்கப்படுறாரு. இதுதான் முன்மாதிரி. இந்த முன்மாதிரியை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்படி ஒருத்தர் முன்மாதிரியாக இருந்தால் தான் அவனை சுற்றிலும் ஒரு சபை உண்டாகும். பலகீனங்களை நம்ம பொறுத்துக்கணும், அறியாமையை பொறுத்துக்கணும், மற்றவங்களுடைய குறைகளை நாம நிறைவாக்கணும். குறைய பேசுறது அவன் முட்டாள், மற்றவங்க குறைய பேசுறவன் முட்டாள். மற்றவங்க குறைய நிறைவாக்குறவன் தான் கிறிஸ்துவை பின்பற்றுவன். நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்க, எல்லாரும் தப்பாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கே சபை இருக்காது. சபை எங்கே இருக்குன்னா மற்றவங்க குறைகளை நிறைவாக்குற ஒரு இடத்துல தான் சபை உண்டாகும். எல்லாருடைய குறையும் நான் அது பொறுப்பு, நான் அதுக்கு பொறுப்பு. அப்படி இருந்தால் தான் ஒரு அம்மா தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தப்பு செய்கிற பிள்ளைகளாத்தையும் சகிச்சுக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்புக்காக, அப்போதான் அவங்க குடும்பம் அங்கே வரும். தப்பு செஞ்சுட்டான்னு பிள்ளையை விரட்டிட முடியாது. இதுதாங்க குடும்பம், இதுதாங்க சபை. சபைன்றது ஒரு குடும்பம். அன்புல நம்ம பழுதற்றவங்களா, மாசற்றவங்களா, குற்றமற்றவங்களா, பரிசுத்தமானவங்களா ஆகிறது தான் நம்முடைய வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம்னா என்ன? அதை சுதந்திரிக்கணும். நித்திய ஜீவன் இல்லை, அது செத்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. இந்த உலகத்தில் நம்ம அடைய வேண்டிய வாக்கு தத்துவம், சுதந்திரிக்க வேண்டிய வாக்கு தத்துவம் அன்புல பரிசுத்தமானவங்களாகவும் குற்றமற்றவங்களாக ஆகும். அதுக்கு தாங்க இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு சபையை நம்மளை கொண்டு ஆண்டவர் எழுப்புறாரு. அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும், நம்மளோட வாழ்க்கையில அனுபவமாக்கணும்.